பிரைஸ் தி லார்ட். மீட்பு ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனித நாமத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தீத்து புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி. அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று அழகாய் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வசனம். நாம் எப்படி இருக்கிறோம்? இன்றைக்கி நம்மளை நல்லவங்களாக காண்பிக்கிறதுக்கு சில நேரங்களில் நடிக்க வேண்டியதாக இருக்குது தானே. சில விஷயங்களை குறித்து சில சொந்தக்காரங்களை பார்த்து நடிக்க வேண்டியதாக இருக்குது, கூட பிறந்தவங்களை பார்த்து நடிக்க வேண்டியதாக இருக்குது, சில நேரங்களில் சபையாரை பார்த்து நடிக்க வேண்டியதாக இருக்குது, சில நேரங்களில் உலகத்தரை பார்த்து நடிக்க வேண்டியதாக இருக்குது. நடிப்பு என்பது எல்லா இடத்துலையுமே நிறைவாக ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு விசை அருமையான மறைந்த நடிகர் NS கலைவாணர் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப உடம்பு முடியாமல் படுத்த படுக்க இருந்த நேரத்தில் அவரை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறார். ஐயா, எனக்கு காசு தேவைப்படுக்குது, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணு எனக்கு தெரியல, உங்களை பார்க்க வந்து இங்கே ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொன்னாங்க, அதான் இங்கே பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தேன். உடனே அவர் தன் கரங்களிலிருந்து தன்னுடைய மனைவிட்ட சொல்லி அவருக்கு இந்த பணத்தை கொடு என்று சொல்லி 200 ரூபா கொடுத்துருக்கிறார். அந்த காலத்தில் 200 ரூபா. அவருடைய மனைவி அந்த சகோதரர் புறப்பட்டு போன பின்பு சொல்லியிருக்காங்க, ஏங்க நீங்கள் நம்பிட்டீங்க, அவர் நடிக்கிறாருங்க, அவர் நடிச்சுக்கிட்டு நம்மளை ஏமாற்றிட்டாருங்கன்னு. போடி, நானும் நடித்து தாண்டி வாங்கினேன் இந்த பணத்தை அப்படின்னாரு. நானும் நடித்து தான் வாங்கினேன். பாருங்கள், இந்த நாட்களில் ஒரு உலகத்து மனுஷன் கூட தன்னை உத்தமமாக காண்பித்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கணும்? அழகான வசனம் சொல்லிக்கிறது. அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேம் யூதேயா முழுவதிலும் சமரியாவில் பூமியின் கடைசி பொழுதும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் கர்த்தருக்கு சாட்சியாக இருந்தால் நம்முடைய ஜெப நேரம் வீணாக போயிடுச்சு, விண்ணப்ப நேரம் வீணாக போயிடுச்சு, ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்துருந்த நேரம் வீணாக போயிடுச்சு, கர்த்தருக்காக சாதிக்கணுன்ற நேரமும் வீணாக போயிடுச்சு. நம்புறீங்க தானே? நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பின்னு சொல்லியிருக்கிறார்ல. எக்ஸாம்பிளாக நம்மளை வைக்க சொல்கிறார். அப்போ நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்காக நிற்கணும், எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக நம்ம நிற்கணும், அதான் சொல்கிறார் 8ஆம் வசனத்தில். எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்திலே விகற்பமில்லாதவனும் நல் ஒழுக்கமுள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசத்தை பேசுகிறவனாக இருப்பாயாக அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு அர்த்தம், விகற்பம் இல்லாதனா மாறுபாடு இல்லாதவன் என்று அர்த்தம். நம்ம எப்படி இருக்கணும்? இந்த வசனத்தில் நீங்கள் நிற்கிறீங்க சகோதரனே சகோதரியை, சோர்ந்து போகாதீங்க, கர்த்தருக்காக நில்லுங்க, நீங்கள் எக்ஸாம்பிளாக இருங்க. இந்த நாள் உபவாசம் பண்ணுறீங்களா? உபவாசம் பண்ணுங்க. நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? ஆமாங்க, இவர் கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில் அவங்க உபவாசம் பண்ணுவாங்க, இந்த டைமில் அவங்க ஜெபிப்பாங்க, இந்த டைமில் அவங்க பைபிள் வாசிப்பாங்க, இந்த டைமில் படுத்தாலும் அந்த டைமில் எழுந்திருப்பாங்க, காலைல எழுந்து கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க பாடி முடித்து எல்லாம் ஜெபத்தை முடித்த பின்பு வீட்டு வேலைகளை செய்வாங்க. நீங்கள் எக்ஸாம்பிளாக இருங்க. சிலர் மாத்திரை போட்டோன்னு தூக்கம் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மாத்திரைக்கு கீழ்ப்பட முடிகிறது, கர்த்தருக்கு கீழ்ப்பட முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எல்லா விஷயத்திற்கும் எக்ஸாம்பிளாக நம்ம இருக்கணும். கர்த்தர் அதுதான் எதிர்பார்க்கிறார். நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொல்லியிருக்கிறார். நற்கிரியைகளுக்கு நீங்கள் தான் மாதிரி. அங்கே கெட்ட வார்த்தை பேசிகிட்டு இருக்காங்க, அதில் நீங்கள் நிற்கக்கூடாது, அதை இடத்த விட்டு விலைக்கு வந்துடணும். அசிங்கமான விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க, அதில் நீங்கள் நிற்கக்கூடாது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், நீங்கள் அங்கே எக்ஸாம்பிளாக இருக்கணும். உலகத்து பிரகாரமாக போயிட்டுருக்கிற ஒரு கூட்டத்தோடு நீங்களும் போய் நிற்கக்கூடாது. கர்த்தரை மறுதளிக்கிறவர்களாக மாறிவிட தான் போயிடும். ஆண்டவரோடு இருக்கிறவருக்கு பேதுரு கர்த்தரை மறுதளிக்கலை, அந்த கூட்டத்தோடு சேர்ந்த பின்பு ஆட்டோமேட்டிக்காக மறுதளிக்கிற மனநிலை உருவாயிடுச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஆண்டவர் விட்டு போன தூரங்கள், நேரங்கள், சமயங்கள் எல்லாமே எங்கே இருக்குது தெரியுங்களா? நீங்கள் அவரை விட்டு விலகி அந்த எக்ஸாமினாக நீங்கள் இருந்த, அந்த எக்ஸாம்பிளாக இருந்த, அந்த ஆசுதமாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே கற்றுக்கிட்டீங்க. போனது போகட்டும். இப்போது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கு, கர்த்தர் மறுரூபமாக்குவதற்கு இந்த வார்த்தை மூலமாக பேசிக்கிட்டு இருக்கிறார். ஜெபிக்கலாமா? 2 தீமோத்தேயு
இந்த 7வது வசனத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரிகளுக்கு மாதிரியாக காண்பி என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் குடும்பத்தை கவனிக்கிறவர்களாக மாறட்டும், வேலையை கவனிக்கிறவர்களாக மாறட்டும், வேலையில் குடும்பத்தில் ஓப்பி அடிக்காதவர்களாக உண்மையுத்தமாக செய்கிறவர்களாக மாறட்டும், எந்த வேலைகளையும் கர்த்தருக்கு பயந்து உண்மையுத்தமாக செய்கிறவராக மாறட்டும், வீண் சிந்தனைகளும் எண்ணங்களும் பிள்ளைகளை தொடாதபடிக்கு கர்த்தர் அருள் புரியும். அப்போ உங்களுடைய நாமத்திற்காக ஷைன் பண்ணுகளாக இருக்கட்டும். கணவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, குடும்பத்தை கவனிக்கிறவராக, பேரண்ட்ஸுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, பிள்ளைகளை நல்லொழுக்கம் நடத்துகிறவர்களாக, மற்ற உறவுகளை கவனிக்கிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் சொல்லுகிற இந்த எக்ஸாம்பிள் இதுதான். ஆண்டவர் இரக்கம் செய்வீராக. உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.